டாக்டர் விஜயபாஸ்கருடைய வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது. இது வந்து தேர்தல் நேரத்துல அதிமுகவுக்கு தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பாக்குறீங்களா, இல்ல உங்க கருத்து என்ன? அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். இருவரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். சிபிஐ, இடி இது போன்ற அமைப்புகளை வைத்து பாஜக அரசு வந்து இது போன்ற ஒரு முயற்சிகள் பண்றாங்க இல்லையா? ஏற்கனவே மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செஞ்சாங்க. மத்திய அரசு வருமான வரித்துறை மூலமாக ரெய்ட் பண்ணாங்க. இப்போ இடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். இருக்குது. நாங்கள் திருநெல்வேலி அறிவிச்சிருக்கிறோமே, பெண்கள் விருப்பப்பட்டு கேட்குற போது நாங்கள் கொடுப்போம். அது இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் போது 6 சட்டமன்ற தேர்தல் உள்ளடக்கி வருது. இதெல்லாம் பரிசீலி தான் நம்ம வெற்றி வாய்ப்பு பொறுத்து தான் கொடுப்போம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இஸ்லாமிய வேட்பாளர் ஒருத்தர் கூட திமுக இருக்குதா? எங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்கோம். எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்குறோம். இது வந்து மத ரீதியாக நடத்துகிற கட்சி அல்ல. முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு. நான் அறிக்கையிலோடு விட்டுக்கிறேன், ட்விட்டரில் விட்டுக்கிறேன். மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம். ஆகவே ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இந்த ஜாதியாக நிற்கணும், அந்த ஜாதியாக நிற்கணும் இல்லை. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோ அதைத்தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஜூனியர் சீனியரே கிடையாது. நானும் ஒரு கிளை செயலாளர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அப்போ எப்படி நான் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராகி முதலமைச்சராக இருக்கேன்ல. இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேணும், உழைப்பு கொடுக்க வேணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறார்கள். அனைத்து தரப்பிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதத்தில் தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுகின்றது. கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், படித்த இளைஞர்கள் அனைவரையும் உள்ளடங்கி ஒரு வேட்பாளர் பட்டியலை தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.